தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 30-35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டது அல்லவா என்றனர். ஏசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்வர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏசு அவரிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என வருபவருக்கு பசியே இராது, என நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏப்ரல் மாதத்துடைய 21ஆம் நாளாக இன்று தாயாம் திருவை புனித ஆன்சல்ம் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் இத்தாலிய தேசத்திலே பிறந்தவராக தன் வாழ்நாளிலே படிப்புக்காக பிரான்ஸ் தேசத்திலே சென்று மெய்யியல் மற்றும் இறையில் இந்த படிப்பிலே மிகவும் சிறந்தவராக, இறை ஞானம் பெற்றவராக பல புத்தகங்களை இவர் திரு அவைக்கு கொடுத்திருக்கின்றார். இவருடைய இறையில் சிந்தனைகள் இன்றும் போற்றுதற்குரியதாக திரு அவையிலே பல்வேறு வளர்ச்சிக்குரிய பாதையிலே இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே, குறிப்பாக குரு மாணவர்களுக்கு மெய்யியல் இந்த இறையில் படிப்பிலே அவர்கள் கருத்தாய் நல்ல இறை ஞானத்தோடும் இறை அருளோடும் கடவுளுடைய முழு மனிதத்தன்மையும் கடவுளுடைய முழு அந்த இறைத்தன்மையிலும் வளருவதற்கு உதவியாக இருப்பது இவருடைய புத்தகங்கள். ஆக புனித ஆன்சல்ம் ஆயராக தன் வாழ்நாளிலே மிக சிறப்பான பணிகளை ஆற்றியிருக்கின்றார். திருவையிலே மக்களை ஒன்று கூட்டி விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அனைவருக்கும் ஆண்டவருடைய அன்பு இரக்கத்தை பெற்றுக் கொடுப்பவராக ஆயராக இருந்திருக்கின்றார் புனித ஆன்சல்ம். இன்றைய நாளிலே, இன்றைய முதல் வாசகத்திலே ஸ்தேவானுடைய கடைசி அவருடைய வாழ்நாளிலே அவர் பேசக்கூடிய அந்த ஒரு இறை அருளை நாம் இன்றைக்கு உணர்கின்றோம். கடைசி துன்பக் கடலிலே கல்லை எறிந்து அவரை கொலை செய்யக்கூடிய அந்த தருணத்தில் கூட அவர் ஜெபிக்கின்றார். எவ்வாறு இயேசு சிலுவையிலே, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இதை கடைசி வரையில் ஆண்டவர் ஜெபித்தது போல இதே வேளையிலே ஸ்தேவானும் அருமையாக ஜெபிக்கின்றார். ஆண்டவராய் இயேசுவே, எனது ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு தந்தையுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்தது போல இங்கு ஸ்தேவான் ஜப வாஞ்சையோடு தன்னுடைய வாழ்நாளிலே பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், பல்வேறு பிரச்சனைகள், தன்னுடைய வாழ்க்கையிலே படக்கூடிய வேதனைகள், வேத சாட்சியம் இருந்தாலும் அந்த வேளையிலே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்திலே, இதோ இந்த பாவத்தை ஆண்டவரே இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று பிறருக்காக ஜெபித்து சொல்லுகின்றார். பிறருடைய வாழ்வுக்காக ஜெபிக்கின்றார். தன்னை கடந்த ஒரு வாழ்விலே இயேசு என்னை நிறைவு செய்கின்றார். இதைத்தான் நற்செய்தியில் பார்க்கிறோம். நானே வாழ்வு தரும் உணவு என வருபவருக்கு பசியே இராது, என நம்பிக்கை கொண்டவருக்கு என்றுமே தாகமிராது என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இயேசுடைய இந்த நற்கருணை உணவு நம்மை வாழ்விக்கின்ற உணவு. இந்த நற்கருணை நம்முடைய வாழ்வின் ஊற்றும் அச்சாரமாக இருக்கிறது என்று திருச்சபை நமக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இவ்வாறாக நற்கருணையிலே இயேசு மெய்யாகவே வாழ்கின்றார். அவரை நம்புவோர் நிச்சயம் நிலைவாழ்வை பெறுவார்கள் என்ற அருமையான அந்த சிந்தனையிலே இன்றைக்கு இயேசுவே உணவாக வருகின்றார், உயிராக வருகின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மை திடப்படுத்துகின்றார். உயிர்த்த கிறிஸ்து சிலர்களோடு அப்பங்களை பிட்டு கொடுத்து தங்களுடைய வாழ்நாளிலே கடவுளுக்கு நன்றி கூறி, இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொன்ன அந்த ராவணவிலே சொன்ன அதே ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்துவாக இந்த உறவை கடந்தவராக, இந்த உலகை வெல்பவராக, தன் வாழ்நாளிலே எல்லா மக்களையுமே அன்பு செய்யக்கூடியவராக ஆன்சல்ம் தாயராக திருவையிலே பல பணிகளை முன்னெடுத்து செய்தது போல இன்றைய நாளிலே கோடியிருப்பது தூய அந்தோனியாருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் வார்த்தையை அறிவிப்பதிலும், இறை வார்த்தையுடைய செம்மட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறை வார்த்தையை போதிப்பதிலும் கடைபிடிப்பதிலும் 36 ஆண்டுகள் இந்த உலக வாழ்க்கையிலே இறை பிரசன்னத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். நற்கருணை இந்த கொண்டாட்டத்திற்கும் இன்னும் இந்த தன்னுடைய வாழ்நாளிலே திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் இயேசுடைய பிரசன்னத்தை கொடுப்பதற்கும் ஓடோடி சென்று பல புதுமைகளை இன்றும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய வல்லமையுள்ள தோடி அற்புத தூய அந்தோனியாருடைய கரங்களிலே நம்ம இந்த நாளில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே,
நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய உணவு. அவருடைய அந்த உணவு நம்ம ஒவ்வொருவருக்குமே நிறைவு கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கின்றது. அந்த இயேசு கொடுக்கிற அந்த நற்கரை, இந்த உணவு நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது நாம் பெறுகிறோமோ நாம் தூய்மை அடைகின்றோம், பாவத்தை விட்டு விடுகின்றோம், கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக மாறுகின்றோம், இறை அருளை பெறுகின்றோம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவை பெறுகிறோம். அதனால் ஒவ்வொரு திருப்பலியிலுமே ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் நம்மை வாழ்விக்கின்றது என்ற நம்பிக்கையிலே பயணிப்போமா, ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். ஆல்சம் எவ்வாறு உடைய சாட்சியத்தோடு வாழ்ந்தது போல, அதே போல ஸ்தேவான் தன்னுடைய தொடக்க கால அந்த திருவையிலே தன்னுடைய உயிரை முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே இதோ உம்முடைய அடிமை, இதோ நான் உடைய ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று உடைய கரத்திலே முழுமையாக ஒப்புக் கொடுத்தது போல தங்களுடைய கடமைகளை, தங்களுடைய பொறுப்புகளை சரிவர செய்து தன் வாழ்நாளிலே இன்னல்கள் வேதனையை பெற்றது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்கள் இன்னைக்கு குடும்பத்திலே, சமூகத்திலே, இன்னைக்கு பாடுகளிலே இன்னைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உங்களுடைய கரத்திலே இதோ ஆண்டவரே, இதோ நாங்களுடைய அன்பு பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக பிறருக்காக ஜெபிக்க, பிறருக்காக மன்றாட, பிறரையும் மன்னிக்க, குறிப்பாக நமக்கு முரண்பாடோடு இருக்கிற பிள்ளைகள் அநேக பேர், நமக்கு எதிராக இருக்கிற பிள்ளைகளை முழுமனதோடு மன்னிக்க, உன் சகோதரரை நீ முழுமனதோடு மன்னிக்காவிட்டால் நீ பொய்யர் என்று யோவான் திருமணத்தில் சொல்வது போல இன்றைக்கு முழுமனதோடு மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு எல்லாருக்குமே ஸ்தேவன் வழியாக ஆண்டவர் இயேசு சொன்ன அதே அந்த வார்த்தை வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே சமாதானமும் அன்புறவும் ஒற்றுமையும் போர்கள் அனைத்தும் நீங்கி எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஜெப வாஞ்சையோடு நம்மை துதிக்கக்கூடிய பிள்ளைகளாக கொடி அற்புத அந்தோனியுடைய பரிந்துரையை நாடு இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த நாளில் அந்தோனியாரே, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, எங்கள் நாட்டுக்காக, எங்களுடைய சமூகத்தினுடைய அமைதிக்காக, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நீரோடு ஒப்புக் கொடுக்கிற அனைத்து ஜெபங்களையும் ஏற்றல வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.